எனதன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் MC ராவணன். கடந்த 4 ஆண்டு காலமாக திமுகவினுடைய சாதனையை திட்டமிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் மறைக்கிறதாக சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு குற்றச்சாட்டு. அப்படி இப்போ ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி திமுகவினுடைய செயல் திட்டம் ஒன்ன ஒரு பெண் வீடியோவா சமூக வலைதளங்கள்ல போட்டிருக்கிறாங்க. இதை பத்தின எந்த ஒரு வீடியோ, எந்த ஒரு சேனலுமே, செய்தி சேனல்களுமே எடுத்து பேசல, டிபேட் வைக்கல. உப்பு சப்பு இல்லாத காரணத்தால் பிஜேபியின் அதிமுகவின் கூட்டணி நீடிக்குமா, ரஜினி மீண்டும் அரசியலுக்கு வருவாரா, இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு செய்தி சேனல்கள் டிபேட் நடந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு போட்ட வீடியோ என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அதனுடைய பின்புலம் என்ன அப்படின்றத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை முதல் முறையா பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அமைக்கிறீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. வாங்க நாம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். கடந்த ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியை சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவி சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ போடுறாங்க. ஒரு இளைஞரால் நான் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே பகுதியை சேர்ந்த காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்காம காவல்துறையினர் அந்த பெண்ணை அலக்களிக்கிறாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பின்னணியை நாம பார்த்தோம்னா திமுகவினுடைய செயல் திட்டம் இதற்கு பின்னாடி முழுமையாக செயல்பட்டு இருக்கு அப்படின்றத நாம பார்க்கணும். அதே பகுதியை சேர்ந்த ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர், திமுகவை சார்ந்த துணை அமைப்பாளர் ஒருவர் இந்த பெண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்கிறார். திருமணமும் அவர் சாதாரணமா செஞ்சிடல. நீ இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கலன்னா உன்னுடைய பெற்றோரை கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கிறாரு. கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி இந்த திருமணம் நடந்திருக்கு. அப்போ திருமணத்தை தொடர்ந்து இவர் அந்த பெண்ணை தனக்கு தெரிஞ்ச திமுக பிரமுகர், முக்கிய பிரமுகர் பலர்கிட்டே அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இவங்க இந்த பையன் யாரெல்லாம் இந்த பொண்ணுக்கு அறிமுகப்படுத்தி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் இந்த பெண் கல்லூரி மாணவியை யாருக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே ஒரு வீடியோ போட்டிருக்கு. வீடியோவை இதுல இணைக்கிறோம் பாருங்க. அன்பில் மகேஷ் போய மொழி பிஏ இருக்காங்கல, உமா மகேஸ்வர் அவர்கிட்ட காட்டினா, அப்புறம் ஈஸ்வர் அப்பன் எம்எல்ஏ கிட்ட காட்டினா, இந்த மாதிரி வைஃப்னு இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரி கிட்ட காட்டினா, அப்பா அதோட உள்நோக்கம் எனக்கு என்னன்னு தெரியல. வீடியோவை பார்த்திருப்பீங்க. அவங்க அதாவது இந்த வீடியோ இரண்டாவதாக போட்ட வீடியோ. முதலாவதாக போட்ட வீடியோவை நான் இதுல இணைக்கல. இரண்டாவதாக இது நேற்றைய தினம் போட்ட வீடியோ. இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எடுக்கல. அப்போ உடனே என்ன பண்ணுது, டிஜிபியினுடைய அலுவலகத்துக்கு போகுது. அங்க கம்ப்ளைண்ட் பண்ணுது, டிஜிபியினுடைய அலுவலகத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுது. இந்த பொண்ணு கல்லூரி மாணவி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அது கிட்டத்தட்ட 2 நாட்கள் 3 நாட்கள் கழிச்சும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. டிஜிபி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 நாள் ஆகுது, 48 மணி நேரம் ஆகுது. இது வரைக்கும் என்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சிஎஸ்ஆர் காப்பியோ இல்லை எஃப்ஐஆர் அவன் மேலே மாற்றி போட்டாச்சு அப்படின்ற காப்பியோ வரல. டிஜிபி சார் சொல்லி அமிச்ச மாதிரியும் எதுவுமே இங்கே நடக்கல. சிஎஸ்ஆர் காப்பி உங்களுக்கு கொடுக்கல, எஃப்ஐஆர் பதிவு பண்ணலை, இப்படி எதுவுமே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம இந்த பொண்ணை அலக்கழிச்சிட்டே இருந்திருக்கிறாங்க. இதை தொடர்ந்து மே மாதம் 19ஆம் தேதி இந்த பொண்ணை விசாரிக்கிறன்ற பேரில் விஜயலட்சுமி, காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமி இந்த பொண்ணுகிட்ட ஈவினிங் 4 மணிக்கு விசாரணையை தொடங்கியிருக்கிறாங்க. 7 மணி வரைக்கும் விசாரணை நடந்திருக்கு. இந்த பொண்ணுகிட்ட சம்பவத்தை பற்றி எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம அவங்களையும் கேள்வியை கேட்டுட்டு அவங்களே ஸ்டேட்மெண்ட்டே எழுதியிருக்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட்டை குறித்து யாருக்கிட்டையுமே நீ வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி அந்த பொண்ணை கையெழுத்து வாங்கினதாக அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட்ல பாதிக்கப்பட்ட கொஸ்டினுக்கு ரிலேட்டடாகவே இல்லை. அவங்களா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, நான் ஸ்டேட்மெண்ட் வெளியில சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க, பதிவு பண்ணியிருக்கு, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமியினுடைய விசாரணையை தொடர்ந்து டிஎஸ்பி ஜாபர் சித்திக்கு விசாரணை பண்ணியிருக்கிறாரு. ஏமா 15க்கு மேலே உள்ள பெண்கள்னு சொல்றியா, இவங்களில் யாரெல்லாம் உனக்கு தெரியுமா, அடையாளம் காட்ட முடியுமா, இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்ற மாதிரி அவரும் அவருடைய விசாரணையை தொடர்ந்து இருக்கிறார். அப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, இதெல்லாம் நான் இதெல்லாம் உங்களுக்கு ஆதாரம் எப்படி கொடுக்க முடியும், நீங்க குற்றவாளி தெய்வ செயல் அவருடைய மொபைல் நம்பரை நீங்க பரிசோதனை பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லா தகவலும் தெரிஞ்சிடும். 20க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதனால தயவு செஞ்சு எல்லா பெண்களையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம திமுகவினுடைய ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் தன்னை செய்த கொடுமை, அடிச்சதன் மூலமா ஏற்பட்ட காயங்கள், வீடியோ, இது எல்லாத்தையுமே காவல்துறையினர்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க கல்லூரி மாணவி. இந்த காவல்துறையிட்ட இவங்க சப்மிட் பண்ண அத்தனையுமே திமுகவினுடைய ஐடி விங்கை சார்ந்த ஒரு ஐடி விங் ராகுல்னு ஒரு ஐடியில் என்னோட ஃபேஸ் அப்டேட் போடுறாங்க.
ஒரு பொண்ணு ராகுல்ன்ற நபருடைய கைக்கு போயிடுச்சு. அந்த நபர் இவங்க வச்சிருந்த போட்டோ வீடியோஸ் எல்லாத்தையுமே சேர்த்து அவர் ஒரு வீடியோவாக்கி இவங்களுடைய ஒட்டுமொத்த டோட்டல் பயோடேட்டாவையும் அவர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்காரு. இது எப்படி நடந்துச்சு? அதாவது ஒரு பெண் வந்து தனக்கு எதிராக பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கு, அது சார்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் வந்து எப்பவுமே மறைமுகமாக பாதுகாக்கப்பட வேண்டும். பெண்களினுடைய கம்ப்ளைண்ட் வந்து சட்டத்தின் அடிப்படையில் மறைமுகமாக பாதுகாக்கப்பட, ரகசியம் காக்கப்படணும். பொள்ளாச்சி பாலியல் குற்ற சம்பவத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, கம்ப்ளைண்ட் பண்ண பெண்ணினுடைய மொத்த பயோடேட்டாவையும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண மறுநாளே டிஎஸ்பி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண மறுநாளே காவல்துறையினர் வெளியிட்டாங்க. அதே போல நீங்க இந்த கம்ப்ளைண்ட் இப்ப ஞானசேகரன் கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பாலியல் குற்ற சம்பவத்திலையும் கம்ப்ளைண்ட் பண்ண மறுநாளே வெளியே வந்துருச்சு. அது சோசியல் மீடியால அது ஒட்டுமொத்த பயோடேட்டா ஜாதகத்தோட சேர்த்து வெளியிலே வந்துருச்சு. இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா அதே தான் நடந்திருக்கு. அதாவது திமுகவை சேர்ந்த ஐடி விங் ராகுல் அவருடைய ஐடியில இருந்து அந்த வீடியோ ஃபுல்லா வெளியே வந்துருச்சு. இந்த பொண்ணு என்னென்ன கஷ்டப்பட்டுச்சு அப்படின்ற போட்டோல இருந்து கம்ப்ளைண்ட் இருந்து ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் எல்லாம் ஏ டு செட் எல்லாமே வெளியில வந்துச்சு. அப்ப இதுல வந்து என்ன தெரியுது? ஒரு பெண்களினுடைய ரகசியத்தை இந்த திமுக அரசு பாதுகாக்க முடியல. பாலியல் குற்றம் சார்ந்த ஒரு பெண் கம்ப்ளைண்ட் பண்ணுதா, அந்த கம்ப்ளைண்ட்டை கூட உங்களால பாதுகாக்க முடியாத சூழ்நிலை. காவல்துறையினுடைய நிலை என்ன நிலையில இங்க இருக்கு? இல்ல குற்றவாளி மீது இது வரைக்கும் ஒரு சின்ன விசாரணை கூட நடக்கல. குற்றவாளி ஜாலியா அவர் பாட்டுக்கு சுத்திட்டு இருக்காரு. யாரு? தெய்வ செயல வந்து ரொம்ப ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. இது சார்ந்து இது வரைக்கும் தமிழகத்தை சேர்ந்த எந்த ஊடகம் அதுவுமே நடக்கலைங்க. எங்கேயோ உத்தரப்பிரதேசத்திலேயோ குஜராத்லேயோ இல்லை ஒரிசாவிலேயோ இல்லை காஷ்மீர்லேயோ நடந்துச்சுன்னா இங்கே லபோன்னு கத்துவாங்க. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துக்கு 20க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து இவன் கொடுமைப்படுத்தி இருக்கிறான். இவன் தான் திருமணம் முடிச்சது மட்டும் இல்லாமல் தனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிற எல்லா விஐபிகள்கிட்டையும் அந்த பெண்ணை படுக்க சொல்லி துன்புறுத்தி இருக்கிறான், கொடுமைப்படுத்தி இருக்கிறான். சம்மதிக்கானால தான் அடி வீட்டுக்குள்ள போட்டு காயப்படுத்தி இருக்கிறான். அப்போ இவன் வந்து என்ன பண்ணிருக்கான்? திருமணம்ன்ற பேர்ல இளம் பெண்களை ஏமாற்றி விபச்சாரத்துக்குள்ள தள்ளி இருக்கிறான். இந்த அடிப்படை விஷயம் அவன் மொபைல்ல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பெண்களுடைய மொபைல் நம்பர் இருக்கிறதா அந்த பொண்ணு குற்றம் சுமத்திருக்கு. 20க்கும் மேற்பட்ட பெண்கள் இவனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்ப அதை பத்தி விசாரணை நடத்தாம பாதிக்கப்பட்ட இந்த பொண்ணை வந்து குற்றவாளியை ஹேண்டில் பண்ற மாதிரி மிரட்டுறதும், நீ ஆதாரம் வச்சிருக்கிறியா, 20க்கும் மேற்பட்ட பெண்கள் சொல்றியா ஆதாரம் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கறதும், இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு போக்கு? இந்த ஆளும் அரசு இது எந்த மாதிரியான ஒரு பாலியல் குற்றச்சம்பவம் அப்படின்னு ஒரு விஷயம் இந்த 4 ஆண்டுகள்ல எங்க வெளியில வந்தாலும் அதுல கண்டிப்பாக திமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் யாராவது ஒருத்தர் வந்துடுறாங்க. நீங்க ஞானசேகரன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரும் திமுகவில முக்கிய பிரமுகராக இருந்தவர். இன்னைக்கு இந்த கதையில வர்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவினுடைய முக்கிய பிரமுகர் தெய்வ செயலுங்கிறவர் முக்கிய பிரமுகராக தான் இருக்காரு. ஆக மொத்தத்துல திமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுக பாலியல் குற்றச்சம்பவம் அப்படின்னு ஒண்ணு வந்துட்டுனாலே அதுல திமுகவும் கூடவே சேர்ந்து வந்துடுது. இதுல தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி, அதாவது கடந்த ஒரு 3-4 தினங்களுக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள், மரியாதைக்குரிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் மேடையில பேசும்பொழுது, விடியல் ஆட்சி, இந்த ஆட்சி வந்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் விடியலை கொடுத்துட்டு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு, பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படி இப்படின்னு நிறைய கட்டுக்கதைகளை மேடையில அவிழ்த்து விட்டுட்டே இருந்தார். 4 ஆண்டு கால சாதனைகளை சொன்னாரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய வேதனைகளை பற்றி அவர் கடுகளவு கூட அதுல பேசியிருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கும். பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு பெண்களுக்கு தங்கத்திற்கான தாலி மறுக்கப்பட்டது, கரண்ட் புல் விலைவாசி எங்கேயோ போயிடுச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் விலைவாசி எங்கேயோ போயிடுச்சு, அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி உயர்ந்துருச்சு, மதுபான வியாபாரங்கள் கொடிகட்டி பறக்கு சும்மா செழிப்பா ஓடுது. அதை பத்தி எல்லாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் பேசல அப்படின்றது அங்க ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. தயவு செய்து பாதிக்கப்பட்ட இந்த பெண், அந்த பெண் கடைசியா வீடியோல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்கொலை செய்துக்கலாமா அப்படின்ற ஒரு மனநிலையில நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. என்னால இன்னைக்கு வெளியே தலை காட்ட முடியல. என்ன பத்தின பயோடேட்டாவை ஏன் இவங்க சமூக வலைதளங்களை வெளியே விட்டாங்க? நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா அதனுடைய ரகசியம் பாதுகாக்கப்படணுமா இல்லையா? பெண்களுக்கான நீதி இங்க கிடைக்குமா இல்லையா? மக்கள் தான் அதற்கான நீதியை வாங்கி தரணும். என்னால வெளியில லாந்த முடியல, நான் மன உளைச்சல்ல தற்கொலை பண்ணிடணும்ன்ற பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. தயவு செய்து அரசு உடனடியாக தெய்வ செயலின் மீது நடவடிக்கை எடுத்து சட்டப்படி அவருக்கான தண்டனை என்ன கிடைக்கணுமோ அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும்னு கேட்டு மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் MC ராமனா.